கதை சொல்லி போட்டி. இன்று நாம் காண இருக்கும் கதை முதுமை. மெட்ராஸ் பட்டணத்திலிருந்து என் பாட்டியை சந்திக்க பேருந்தில் சென்றேன். அருமையான பச்சை பசேரென அழகிய வயல்வெளிகள் என்னை வரவேற்றன. அப்படிப்பட்ட அழகிய கிராமம்தான் கோபிச்செட்டிப்பாளையம். என் பாட்டியின் பெயர் காளியம்மாள். 80 வயதை கடந்த அழகான பெண்மணி அவள். என்னை பார்த்த உடனே, இங்கே பாருடி, என் பேராண்டி மெட்ராஸ் பட்டணத்திலிருந்து என்ன பார்க்க இங்கே வந்திருக்கா என்று அழகான வட்டார வழக்கு மொழியில் செல்ல வார்த்தைகளில் என்னை கொஞ்சினாள். நான் பாட்டிக்கென வாங்கி வந்த சேலையை அவளிடம் கொடுத்தேன். இந்த வயசில் எதை கட்டிக்கிட்டு நான் என்னடா பண்ண போகிறேன்? உங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடு. அவளுக்கு 50 வயது. உங்கள் அம்மா கட்டினா அழகாக இருக்கும், நான் கட்டி என்னடா பண்ண போகிறேன் என்று கூறினாள். நான் வாங்கி கொடுத்த தின்பண்டங்களையும் வேண்டாம் என்றாள். அவளிடம் இருக்கும் ஆடைகளை விட முதுமை வரைந்த கோடுகளே அதிகம். அவளின் சிறுவயது புகைப்படம் பார்க்கும் பொழுது அழகுக்கு இலக்கணம் என்று என் பாட்டி என்று அழகாக சொல்லுவேன். அவளும் அடப்போடா கிறுக்கு பயலே என்று கூறுவாள். ஆனால் இப்போது சுருங்கிய கன்னங்களும் இயலாத உடல் மொழியுமே அவளது வாழ்க்கையாகிவிட்டது. நிறைய பந்தங்கள் இருக்கின்றது அவளுக்கு. ஆனாலும் அவளை சுற்றி வெறுமையே எப்போதும் நிறைந்திருக்கிறது. அதிகம் அவளை யாருக்கும் பிடிப்பதில்லை. அவளும் யார் துணையும் எதிர்பார்ப்பதில்லை என்றாலும் தத்தி தத்தி தன்னைத்தானே தாங்கி பிடித்து நடந்து கொள்வாள். பாட்டி, நீ காதலித்து திருமணம் செய்து கொண்டையா என்று அடிக்கடி கேட்பேன். சற்றும் கூச்சப்படாமல், அந்த காலத்தில் உன் தாத்தாவை எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் அவர் வந்து காதல் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தேன். இப்படியே விவசாய கூலி வேலை சென்ற எங்களுக்குள் காதல் வந்தது. நாங்கள் காதலித்தோம் என்று 1 மணி நேரம் கழித்து அழகான காதல் கதையை என்னிடம் சொல்லுவாள். என் பாட்டி 1945 1950க்குள் நடந்த 5 வருட காதல் கதை அது. ஒவ்வொரு வாட்டி கேட்கும் பொழுதும் சலிக்காத காதல் கதை. அதை கேட்கும் பொழுது எனக்கும் காதலிக்க ஆசை ஏற்பட்டது. இளமை மறைந்த பிறகு, கணவனும் தன்னை விட்டு இறந்த பிறகு, பிள்ளைகளும் கைவிட்ட பிறகு, பேரன் பேத்தி எங்களோடு வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு, வெற்றிலை தட்டு, உரல் குச்சி மட்டுமே தன் எதிர்காலத்தை மென்று கொண்டிருக்கும். வெற்றிலை வாங்க வேண்டுமென்றால், அடே பேராண்டி, எனக்கு வெற்றிலை சுண்ணாம்பு பாக்க வாங்கிட்டு வா, கடைக்கு போய் என்று கூறுவாள். நான் கடைக்கு செல்லும் போதெல்லாம் வாங்கி கொண்டு தருவேன். அதுதான் என் பாட்டிக்கு நான் செய்த பெரிய உதவி. அவள் தான் வைத்திருக்கும் மிசுமிசு கண்களோடு வெற்றிலை உரலில் வெற்றிலைப்பாக்கு 2ஐயும் போட்டு இடித்து வென்று வாயை அசை போட்டு கொண்டிருப்பாள். ஒவ்வொரு வீட்டின் சுவரையும் பிடித்து மெதுமெதுவாய் அழகான குழந்தை போல் நடந்து வருவாள். சில நேரங்களில் அருகில் இருக்கும் கட்டில் உட்கார வைத்துவிட்டு நான் கடைக்கு சென்று வெற்றிலை வாங்கி கொடுத்து அவள் வீட்டில் விடுவேன். இறுக பிடித்த என் கைகளை அவள் வீடு கிட்டத்தில் வந்ததும் அவளை விட்டு விடுவாள். நான் செய்த உதவிக்கு அவள் மொழியில் முத்தம்தான் அவள் சொல்லும் நன்றி. பாட்டி என்று சற்று உறக்க கத்தினாதால் திரும்புவாள். அவள் முகத்தின் சிரிப்பில் சாயலை கூட நான் யாரிடம் இதுவரையும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட அழகு சிரிப்பது. என்னோடு பேசும்போதெல்லாம் அவள் இளமை காலத்தில் ஏதேனும் ஒரு கதையை சொல்லி கொண்டு போவாள். அவளின் சந்தோஷம் கண்ணீராய் வழிந்தோடுவதை கூட நான் அடிக்கடி எதிர்பார்த்திருக்கிறேன். எல்லாம் சொல்லி முடித்து கடைசியில் மீண்டும் ஒரு புன்னகைப்பாள். அந்த கண்ணீரை இந்த புன்னகை துடைத்துவிடும். அவள் பேசினால் பேசிக்கொண்டே இருப்பாள். பாவம், அவளோடு பேசுவதற்குத்தான் ஆள் இல்லை. அவள் என்னை கடக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு கனத்த இதயத்தை அழுத்தும். இன்று இளைய தலைமுறை முதியவர்களை அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், முதியோர் இல்லங்களில் சேர்க்கிறார்கள். முதுமையின் வழி அறியாமல் சில பிள்ளைகள், எனக்கு குழந்தை பிறந்தால் உன் கண்ணிலே காட்ட மாட்டேன் என்று, பணம்தான் பெரியது என்று, கட்டிய மனைவி பெரியவள் என்று இருக்கிறார்கள். பாவம், அவர்களுக்கு தெரியாது முதுமை அவர்களையும் சூழ்ந்துவிடும் என்பது. என் பாட்டி காளியம்மாள் போன்ற நிறைய முதியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் முதுமையோடு போராடுவதே போதும். இவர்களை தள்ளாடும் வயதில் தனிமையோடு போராட விடாதீர்கள். அவர்களை அன்பாக அரவணைத்து இச்சமுதாயத்தில் குடும்பத்தோடு சேர்த்து மகிழ்வுடன் வாழ்வோம். ஒவ்வொருவரும் வாழ்வில் தனிமை மற்றும் முதுமை அப்போதுதான் நம் தள்ளாடும் வயதில் என்ன செய்கிறோம் என்பதை யோசிப்போம். முதுமையின் வழி அறிந்தவர்களுக்குத்தான் முதுமையை பின்பற்றி நடக்க இயலும். அப்படிப்பட்ட முதியோர்களை நேசிப்போம், முதுமையை வாசிப்போம், முதுமைக்கு மரியாதை கொடுப்போம், முதுமையை போற்றி வணங்குவோம். எழுத்தாளர் ப. லோகு பிரசாந்த், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டம்.